அனைவருக்கும் வணக்கம். எண்ணி 24 மணி நேரத்தில் முக்கிய கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. இல்லைனா நீங்கள் தான் வருத்தப்பட நேரிடும். அந்த வகையில் கடகராசினியர்களான உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தில் என்ன நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. முக்கிய கிரகமான சூரியன், அதாவது ராஜ கிரகமான சூரியன் எண்ணி 24 மணி நேரத்தில் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். அதே போல சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுவது மட்டுமில்லாமல் சனி, புதன் ஆகிய 2 கிரகங்களும் வக்ர நிவர்த்தி பெறுகிறாங்க. குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் எண்ணி 24 மணி நேரத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிப்பதால் இத்தருணங்கள் முழுவதுமே அஷ்டம ஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. வெளியிடங்கள்ல தரக்குறைவான உணவகங்களில் உண்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள், பணம், அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். ஏனெனில் களவு போக வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையாகும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. ஜென்மகுரு வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள். அதாவது ஸ்ரீராமபிரான் 14 ஆண்டுகள் வன வாழ்க்கையை ஏற்பட்ட போது அவரது ஜாதகத்தின்படி அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார். அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்திருக்குதுங்க. அதனால் கோல்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியங்க. வருமானத்திற்கு மீறி செலவுகளும், அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும், தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அத்தகைய தருணங்களில் பெரியோர்கள் அறிவுறுத்தியுள்ள பரிகாரங்களை செய்தால் சிரமங்கள் அனைத்தும் பெருமளவில் குறையுங்க. சிறு சிறு உடல் கோளாறுகள் உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்படக்கூடும். சிறு உடல் உபாதையானாலும் உடனே தகுந்த மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் சாப்பிட வேண்டும். அதே போல குடும்பத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களையும் கிரகங்களுடைய நிலைகளையும் நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணி 24 மணி நேரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்தை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகளுடைய நியாயமற்ற போக்கு வெறுப்பை ஏற்படுத்துங்க. பல தருணங்கள்ல வேறு வேலைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணம் தலை தூக்கும். உணர்ச்சி வசப்படும் போதுதான் நாம் தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறோம். அதன் விளைவுகளும் நம் எதிர்காலத்தை பல தருணங்கள்ல கடினமாக பாதித்துவிடும். அதனால் உணர்ச்சி
மனக்கசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அப்படி இல்லை எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டி இருக்குங்க. அதனால் முன்கூட்டியே கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தற்போல் கவனமாகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளுக்கு சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளையும் மேலும் அதிகரிக்குங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கை நழுவி போகும். பண பிரச்சனை சற்று கடினமாக இருக்குங்க. அடிக்கடி பண பிரச்சனை கவலை அளிக்கும். அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதேபோல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்கால கிரக நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. அதன் பிறகு உதவிகரமாக மாறுகிறது. இத்தருணங்களில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அடுத்து வரும் 3-4 வாரங்கள் அனுகூலமாக இருக்குங்க. உயர்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு குறையும். இதுவே மன நிம்மதியை பாதிக்கும். பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் உங்களுடைய தலைவர்களில் சிலர் உங்களை சந்தேகிக்கிறார்கள். இதனை சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டும் பட்சத்தில் இத்தருணங்கள் தடாலடியாக இந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு எண்ணி 24 மணி நேரத்தில் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாம படித்தவை நினைவில் நிற்குங்க. தேர்வுகள்ல மிகச்சரியா விடையளிக்க புதனின் நிலை உதவிகரமாக இருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதலையும் பற்றி பெற்று தருகிறார். உயர்கல்விக்கு மனம் விளையும். நினைவாற்றல் அதிகரிக்குங்க. கல்வி முன்னேற்றம் என்பது இத்தருணங்கள்ல ஒரே சீராக இருக்கும். பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை அளிக்குங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் இக்காலகட்டத்தை நீங்கள் சரிவர பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல கடகராசினியர்களான நீங்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. தேவையான நிதியுதவி சிபாரிசும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் விவசாயத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ளவையாகுங்க. அவ்விரு கிரகங்களுமே ஓரளவு அனுகூலமாகவும் சுபபலம் பெற்றும் திகழ்வதால விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனுடைய நிலை சாதகமாக இருப்பதால அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் தக்க தருணங்கள்ல கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாம். தசாபுக்தி சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்திருக்குதுங்க. வங்கிகள் இந்த முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பாங்க. அதனால் பண பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதேபோல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே சுக்கிரன் ஓரளவு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நன்மைகளும் கடைசி தருணங்கள்ல கசப்பான குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிம்மதியாகவும் இருப்பது நல்லது. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து வரும் பெண்மணிகளுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல லாபம் கிடைக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தியை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணிகள்ல உள்ள கன்னியருக்கு வேலை நிரந்தரமாகும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல வரன் அமையும் என்பதை சுக்கிரனுடைய சஞ்சார நிலை தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கை பணத்தை சிக்கனமாக செலவு செய்வது அவசியம். இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை திருநள்ளாறு மற்றும் திருக்கொள்ளிக்காடு ஆகிய திருத்தலங்களை குடும்பத்துடன் சென்று தரிசித்துவிட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.